தமிழகத்தில் சனாதன தர்மம் வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் குளோபல் முருகா கான்ஃபரன்ஸ் பழனியில போன ஆண்டு. இன்னைக்கு கேரளத்தில் கம்யூனிஸ்ட் அவர்களை பார்த்து இங்க குளோபல் ஐயப்பா கான்ஃபரன்ஸ். இவங்க இருவரும் கடவுளை பற்றி பேசுவதற்கு அடிப்படையில் எந்த ஒரு தகுதியும் இல்லாதவர்கள் அன்பு சொந்தங்கள். 2018-19 கேரளாவில் இதே பந்தளத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொண்டர்கள் முதலமைச்சர் அவர்கள் கட்டவிழ்த்த அட்டூழியத்தை பார்த்து அடித்து உதைத்து மக்களை யாருமே சேருவதற்கு இடம் கொடுக்காம காவல்துறையை வைத்து கட்டுக்கோப்பாக அவர்களாகவே பெண்களை உள்ளே அழைத்து சென்று வழிபடுவதற்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இன்னைக்கு நீலி கண்ணீர் வடிக்கின்றார்கள். ஐயப்பனுக்காக நாங்கள் இருக்கிறோம், ஐயப்பனுக்காக எப்பொழுதும் பேசுவோம் என்று. இதில் ஆச்சரியம் என்னன்னா, கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர், கடவுளை நம்பாத திரு விஜயன் அவர்கள் மேடைக்கு வந்து பகவத்கீதையை பத்தி நமக்கு பாடம் எடுக்கிறார். ஆச்சரியம் பாருங்க. ஒரு அப்பதான் நினைச்சேன், கேரளாவில் கம்யூனிஸ்ட்காரங்கெல்லாம் இன்னைக்கு பகவத்கீதையை படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. பகவத்கீதையை படிச்சுட்டு அதிலும் 12வது சாப்டர் படிச்சுட்டு மட்டும் சொல்றார், அத்வெஸ்ட சர்வ பூதானா மைத்ர கருண ஈவாச்சான்னு நமக்கு பாடுறார். என்ன சொல்றாருங்க? அதாவது ஒரு பக்தன் எப்படி இருக்க வேண்டும் என்று விஜயன் அவர்கள் நமக்கு பாடம் எடுக்கிறாங்க.